ஹாய் ஆல், இன்னைக்கு நவராத்திரியோட டே 5. இன்னைக்கு நம்ம வீட்டில் அக்கார வடிசல் தாங்க ஸ்பெஷல். அக்கார வடிசல் எந்த ஒரு கோயிலில் ஃபேமஸ்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட லாஸ்ட்டில் நானும் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு 1 கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசி பயிரை நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் நல்லா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வரணும், சிறுபயிரோட கலரு. அந்த டைமில் நம்ம சூடு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா பால் பொங்கி சிந்த ஆரம்பிச்சிடும். அதனால 2 கப்பாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இந்த அளவுக்கு 6 கப் பால் கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 6 கப் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 கப் பாலை போட்டு நல்லா வேக வைக்கிறேன். சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் வத்தி வந்திருக்கு. இந்த டைமில் அகெயின் 1 கப் பால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா வெந்து வரட்டும். நம்ம இந்த டைமில் 1 கப் அரிசிக்கு 1 கப் சர்க்கரை எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1 கப் பால் அகெயின் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க சர்க்கரை பாவையும் வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு லூஸாக தான் இருக்கணும். நல்லா கட்டியாக வரைக்கும் நீங்கள் வைக்க தேவையில்லை. இந்த டைமில் தேவைக்கு நிறையவே நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்க்காதீங்க, நிறையவே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அண்டிப்பருப்பையும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான அக்கார வடிசல் தயாராக இருக்குது. இது ஸ்ரீரங்கம்ல உள்ள ரங்கநாத சுவாமி கோயிலில் தான் ஃபேமஸ்ங்க. உங்கள் வீட்டு நவராத்திரிலாம் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பாய்.